உமது புகழால் என் வாய் நிரம்புவதாக. அதனால் நான் உமக்கு புகழ் பாடல் இயற்ற முடியும். நான் உமக்கு புகழ் பாடுகையில் என் உதடுகள் மகிழ்வுறும். அல்லேலூயா. தந்தை மகன் தூயாவியின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமானவர்களே, வாழ்வு தரும் உணவு நானே, விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த உணவு நானே என்று ஆண்டவர் இயேசு இறைவார்த்தை வழியாக எமக்கு தருகின்ற அந்த நற்செய்தியாக இருக்கின்ற வேளையிலே இன்றைய நாளிலும் நாங்கள் அதே ஆண்டவர் இயேசுவை வாழ்வு தரும் உணவு என்று கூறிய ஆண்டவரை நாங்கள் பெற இருக்கின்றோம். வாழ்வு தரும் உணவு நானே, விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த உணவு நான் என்று கூறிய ஆண்டவர் இன்றைய நாளிலும் எங்களோடு இருந்து கூடவே இருந்து வழி நடத்த வேண்டும் என்று ஜெபிக்க ஒன்றாக கூடியிருக்கின்றோம். எங்களுடைய குறை குற்றங்களுக்காக ஆண்டவரிடம் மன்னிப்பு கேட்டு மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறிதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆயால் போதும் கன்னியான புனித மரியாளையும் வானதூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலைவாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஜெபிப்போமாக. இன்றைய திருப்பலியின் கருத்துக்களாக இன்றைய நாளிலும் இந்த பலியிலே கலந்து ஜெபிக்கின்ற எங்கள் ஒவ்வொருடைய வேண்டுகளையும் நன்றிகளையும் ஆண்டவர் பாதம் ஒப்படைத்து ஜெபிப்போம். இன்றைய நாளும் தன்னுடைய பிறந்ததினத்திலே அனிஸ்ட்ரஸ் நிலானோ கிளைன் நன்றி பலியாக, ராகுலன் டெனிசியா, எவ்லின், ஜேசன், ரமணன், பமிலா, கிறிஸ்டலின், மேக்டலின் ஆகியோருடைய குடும்பங்களுக்கு செய்த அனைத்து நன்மைகளுக்காகவும் சதா சகாய அன்னை வழியாக நன்றியாகவும் வேண்டுதல் பலியாகவும் ரோசலின் அமலதாஸ் இவருடைய குடும்பங்களுடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் செய்த நன்மைகளுக்கு நன்றி பலியாக
அத்தோடு மரித்து போனவர்களான சிசிலி மேரி, தங்கையா, டி.ஏ. அமலதாஸ், திரு ஹென்றி, திருமதி ஹென்றி, பிரதீப் ஹென்றி, திரு பிலிப் மயில்வாகனம், திருமதி ஆஞ்சலா கிறிஸ்டின் மயில்வாகனம், அத்தோடு எங்களுடைய குடும்பங்களிலிருந்து மரித்து போனவர்களுக்கும் ஆண்டவர் தாமே நித்திலை பாற்றி கொடுக்க வேண்டும் என்று பலியிலே ஜெபிப்போம். ஆண்டவரே, உமது குடும்பத்தில் நீ தங்கி இருந்து கனிவுடன் அதை வளரச் செய்ய உம்மை வேண்டுகிறோம். அதனால் உமது நம்பிக்கையின் அருளை பெற்றவர்கள் ஒரே திருமகனாய் உதித்தவரின் உயிர்ப்பில் நிலையான பங்கு பெறச் செய்வீராக. உமோடும் தூய ஆவியின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மகன் கிறிஸ்து வழியாக உம்மை இறந்து மன்றாடுகின்றோம். தாங்கள் சென்ற இடமெல்லாம் நற்செய்தியை அறிவித்து வந்தனர். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அந்நாட்களில் எருசலேம் திருச்சபை பெரும் இன்னலுக்கு உள்ளாகியது. திருத்தூதர்களைத் தவிர மற்ற அனைவரும் யூதேயா சமாரியாவின் நாட்டுப்புறமெங்கும் சிதறடிக்கப்பட்டு போயினர். இறைப்பற்று உள்ள மக்கள் ஸ்தேவானை அடக்கம் செய்து அவருக்காக மாரடித்து பெரிதும் புலம்பினர். சவுல் வீடு வீடாய் நுழைந்து ஆண்களையும் பெண்களையும் இழுத்து கொண்டு போய் அவர்களை சிறையில் அடைக்கச் செய்தார். இவ்வாறு அவர் திருச்சபையை அழித்து வந்தார். சிதறிய மக்கள் தாங்கள் சென்ற இடமெல்லாம் நற்செய்தியை அறிவித்து வந்தனர். பிலிப்பு சமாரியா நகர் சென்று அங்குள்ள மக்களுக்கு மெசியாவை பற்றி அறிவித்தார். பிலிப்பு சொன்னவற்றை கேட்டும் அவர் செய்த அரும் அடையாளங்களை கண்டும் வந்த திரளான மக்கள் ஒரு மனத்தோடு அவருக்கு செவிசாய்த்தனர். ஏனெனில் பலரை பிடித்திருந்த தீய ஆவிகள் அவர்களிடமிருந்து உரத்த குரலுடன் கூச்சலிட்டு கொண்டே வெளியேறின. முடக்குவாதமுற்றோர், கால் ஊனமுற்றோர் பலரும் குணம் பெற்றனர். இதனால் அந்நகரில் பெரிதும் மகிழ்ச்சி உண்டாயிற்று. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடலுக்கு உங்கள் பல்லவியாக: அனைத்துலகோரே கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள். அனைத்துலகோரே கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள். அனைத்துலகோரே கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள். அவரது பேரின் மாட்சியை புகழ்ந்து பாடுங்கள். அவரது புகழை மேன்மைப்படுத்துங்கள். அனைத்துலகோரே கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள். அனைத்துலகோருமை பணிந்திடுவர், அவர்களும் புகழ் பாடிடுவர். பெயரை புகழ்ந்து பாடிடுவர் என்று சொல்லுங்கள். வாரீர் கடவுளின் செயல்களை பாரீர். அவர் மானிடரிடையே ஆற்றி வரும் செயல்கள் அஞ்சுதற்கு உரியவை. அனைத்துலகோரே கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள். கடலை உலர்ந்த தரையாக அவர் மாற்றினார். ஆற்றை அவர்கள் நடந்து கடந்தார்கள். அங்கே அவரில் நாம் அகமகிழ்வோம். அவர் தமது வலிமையால் என்றென்றும் அரசாள்கின்றார். அனைத்துலகோரே கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள். நற்செய்திக்கு முன் வாழ்த்தொலி. வாழ்வு தரும் உணவு நானே. என்னிடம் வருபவருக்கு
பசியே இராது என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மாவோடும் இருப்பாராக. தூய யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 6 வசனங்கள் 35 தொடக்கம் 40 வரை. அக்காலத்தில் இயேசு மக்கள் கூட்டத்தை நோக்கி, வாழ்வு தரும் உணவு நானே, என்னிடம் வருபவருக்கு பசியே இராது, என்னிடம் நம்பிக்கை கொண்டிருப்பவருக்கு என்றுமே தாகம் இராது. ஆனால் நான் உங்களுக்கு சொன்னவாறு நீங்கள் என்னை கண்டிருந்தும் காண்பதில்லை. தந்தை என்னிடம் ஒப்படைக்கும் அனைவரும் என்னிடம் வந்து சேருவர். என்னிடம் வருபவரை நான் புறம்பே தள்ளிவிட மாட்டேன். ஏனெனில் என் சொந்த விருப்பத்தை நிறைவேற்ற அல்ல, என்னை அனுப்பியவருடைய விருப்பத்தை நிறைவேற்றவே நான் விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்தேன். அவர் என்னிடம் ஒப்படைக்கும் எவரையும் நான் அழிய விடாமல் இறுதி நாளில் அனைவரையும் உயிர்த்தெழச் செய்ய வேண்டும். இதுவே என்னை அனுப்பியவருடைய திருவுளம். மகனை கண்டு அவரிடம் நம்பிக்கை கொள்ளும் அனைவரும் நிலைவாழ்வு பெற வேண்டும் என்பதே என் தந்தையின் திருவுளம். நானும் இறுதி நாளில் அவர்களை உயிர்த்தெழச் செய்வேன் என்றார். இது இயேசு கிறிஸ்துவின் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இறுதி நாளில் அவர்களை உயிர்த்தெழச் செய்வேன். இயேசுவில் பிரியமானவர்களே, இன்றைய நாளிலே ஆண்டவர் இயேசு வாழ்வு தரும் உணவு நானே, விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த உணவு நானே என்று தன்னை வெளிப்படுத்துகின்ற ஆண்டவர் இயேசு அவர் கூறுகின்ற வேளையிலே, நான் எனது சொந்த விருப்பத்தை நிறைவேற்ற அல்ல, என் தந்தையின் விருப்பத்தையே நிறைவேற்ற வந்தேன் என்று ஆண்டவர் இயேசு கூறுகின்றார். தந்தையுடைய விருப்பம் என்ன என்றால், ஆண்டவர் இயேசுவிடம் ஒப்படைத்த எவரும் அழியாமல் நிலைவாழ்வு பெற வேண்டும், அனைவரையும் உயிர்த்தெழச் செய்ய வேண்டும் என்பதுதான் தந்தையுடைய விருப்பம். இந்த தந்தையுடைய விருப்பத்தை நிறைவேற்றத்தான் ஆண்டவர் இயேசு இந்த உலகிற்கு வந்தார். அவர் இந்த உலகிற்கு எவ்வாறு வருகின்றார் என்றால், அவர் எங்களுக்கு உணவாக வருகின்றார். வெறும் வார்த்தையில் அல்ல, ஆண்டவர் இயேசு சிலுவையிலே தன்னை பலியாக ஒப்பு கொடுத்த ஆண்டவர் இயேசு தினமும் திருப்பலி வழியாக, இறைவார்த்தை வழியாக, நற்கருணை வழியாக எங்களிடம் வருகின்றார். அந்த இயேசுவை நாங்கள் உணர வேண்டுமென்றால், முழுமையாக சுவைக்க வேண்டுமென்றால், நாங்களும் ஆண்டவருடைய சித்தத்தை நிறைவேற்ற வேண்டும். ஆண்டவர் இயேசு இந்த உலகிலே அவர் வந்து அவர் தந்தையுடைய சித்தத்தை நிறைவேற்றியதால்தான் தன்னுடைய அந்த அழைத்தலை, தன்னுடைய கடமையை அவரால் நிறைவேற்ற முடிந்தது. அதில் முழுமையை கண்டார். நாங்களும் ஆண்டவர் இயேசு வாழ்விலிருந்து வாழ்வாக வந்த ஆண்டவரை நாங்களும் சுவைக்க வேண்டுமென்றால் நாங்கள் அவரில் நம்பிக்கை கொள்ள வேண்டும். அதை அனைத்தையும் விட மேலாக நாங்களும் எங்களுடைய சொந்த விருப்பத்தை அல்ல, தந்தையாம் இறைவனின் விருப்பத்தை நிறைவேற்றுகின்ற பொழுது நாங்களும் ஆண்டவரை சுவைக்க முடியும். ஆமேன். தந்தோம் கர்த்தாவே, ஏற்றுக்கொள்ள
அனைத்து நிறைவா நீர் வாழ்த்துப்படுகிறார். வல்லம் இந்த அப்பத்தை பெற்றுள்ளோம். நிலத்தின் விளைவும் அது உழைப்பின் பயணமான இந்த அப்பத்தை ஒப்பு கொடுக்கிறோம். இது எங்களுக்கு வாழ்வழிக்கும் அப்பமாக மாறும். நாங்கள் தந்த காணிக்கை எல்லாம் இரட்சகர் கொடுத்தது. மேகம் சிந்தும் நீர்த்துளி எல்லாம் பூமி கொடுத்தது. அனைத்து நிறைவா நீர் வாழ்த்துப்படுகிறார். உமது வல்லம் இந்த ரசத்தை பெற்றுள்ளோம். திராட்சை செடியும் அந்த உழைப்பின் பயணமான இந்த ரசத்தை ஒப்பு கொடுக்கிறோம். இது எங்கள் ஆன்ம பானமாக மாறும். சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வெல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, பாஸ்கா மரணிகள் வழியாக எங்களை என்றும் மக்களுக்கு செய்து உம்மை வேண்டுகிறோம். அதனால் நாங்கள் தொடர்ந்து புரியும் பரிகார செயல் எங்களுக்கு முடிவில்லா பேரின்பத்தின் காரணமாய் அமைவதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இது எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம்முறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இச்சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து எங்களுக்காக இன்னும் தொடர்ந்து தம்மை கையளித்து உமது திருமுன் இடையராது பரந்து பேசி எங்களை பாதுகாத்து வருகின்றார். பலியான அவர் இனிமேல் சாக மாட்டார். கொலை செய்யப்பட்ட அவர் என்றும் வாழ்கிறார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் அக்களிக்கின்றனர். அவ்வாறு ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் மூற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை புனிதப்படுத்தமை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவதாக. அவர் பாடுபட மனமு வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சுடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வனமே இரவிருந்தை அருந்திய பின் கிணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சுடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள்.
ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பினையும் கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவள் ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டும் என்று உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஜோசப் பொன்னே ஆண்டகை, எல்லா திராகிய அனைவரோடும் திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். தந்தையே, இன்றைய நாளிலும் பிறந்த நாள் நன்றி பலி செலுத்துகின்ற அனிஸ்டஸ் நிலானோ கிளாயன், நன்றி பலி செலுத்துகின்ற ராகுலன் ரமணன் குடும்பம், அத்தோடு தந்தையே இவ்வுலகிலிருந்து உம்மிடம் அழைத்து கொண்ட திரு ஹென்ரிக், திருமதி ஹென்ரிக், பிரதீபன் ஹென்றி, சிசிலி மேரி தங்கையா, டி அமலதாஸ், பிலிப் மயில் வாகனம், ஆஞ்சலா கிறிஸ்டின் மயில் வாகனம், எங்களுடைய குடும்பங்களிலிருந்து மரித்து போனவர்களையும் நினைவு கூந்தரலும். திருமகனோடு அவரது இறப்பில் இணைக்கப்பட்டிருந்தவர்கள் உயிர்ப்பிலும் அவரை போலிருக்க செய்தரலும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்கோடு துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து திருமுக ஒளியில் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்குந்தராயிருந்த புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ள தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்ற வரம் அருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடிவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. இறைமகன் இயேசு போதித்தவாறு விளையில் இறையரசு வர வேணுமென்று ஜபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்று பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவிழாம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை என்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுணலுமே மன்றாடுகிறோம். உமது இரக்கத்துவியால் நாங்கள் பாவத்திலிருந்து போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கும் நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம்மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியே உங்களுக்கு அளிக்கும் திருத்துதலுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் திரு அவையின் விசுவாசத்தையை கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமை அளித்தருள திருவிழம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் இயேசுவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும்.
இதோ இறைவனின் செம்மறி உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப் பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். நன்றி கூறி ஜெபிப்போமாக. ஆண்டவரே, நாங்கள் புரியும் வேண்டலுக்கு செவி சாய்த்தருளும். அதனால் எங்கள் மீட்பின் இப்புனிதமிக்க பரிமாற்றம் எங்களுக்கு இவ்வுலக வாழ்வின் உமது அருளுதவியை அளித்து என்றுமுள்ள மகிழ்ச்சிக்கான உறுதியை அளிப்பதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடே இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. அன்பு பணிபுரிய சென்று வாருங்கள். இறைவனுக்கு நன்றி. ஹோலி மேடையில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.